ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு சொதி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் உடனே உங்களால் பார்க்க முடியும். இனி டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சொதி செய்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்ல பெரிய கிழங்குன்றதால பாதி கிழங்கையே 4ஆக வெட்டி கொள்கிறேன். நீங்கள் சின்ன கிழங்கு எடுத்தீங்கன்னா 2ஆக வெட்டினா போதும், ஆக சின்னதாக வெட்டிடாதீங்கோ. வெட்டி எடுத்த கிழங்கை நல்லா கழுவி எடுத்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த கிழங்கை அவிச்செடுத்து கொள்ள போகிறேன். மூடியால் மூடி ஆக குழைய விடாமல் அவிச்செடுத்து கொள்ளுங்க. இந்த கிழங்குல முள்ளு கரண்டியால் குத்தி பார்க்கக்குள்ள முழுமையாக அவிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கிழங்கு குழையில இது சரியான பதம். இதில் 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயத்தை விட கொஞ்சம் பெருசுன்றதால 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்க போகிறீங்களா 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 உள்ளி பல்லு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வெங்காயத்தை ஜெர்மனில் சலோட்டன் என்று சொல்லுவாங்க. உள்ளியையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பெரிய வெங்காயம் போட போகிறீங்களா பாதி பெரிய வெங்காயம் போட்டால் காணுமா இருக்கும். அவிச்செடுத்த கிழங்குல இந்த கோப்பையில் 1 கோப்பை தண்ணிப்பால் இல்லைன்னா 300 ml தண்ணிப்பால் சேர்த்து கொள்கிறேன். அதோட நான் கட் பண்ணி வச்சிருந்த உள்ளி வெங்காயம் 2ஐயும் போட்டுக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு கருவேப்பட்டை, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் சேர்த்து கையால் கலந்து விட்டு கொள்ளுங்கோ. இதில் அவிச்ச கிழங்கு போட்டிருக்கிறதால மேலால் கொஞ்சமாக கலந்து விட்டீங்களா போதும். இனி அடுப்பில் வச்சு சொதி செய்து கொள்ளுவோம். அடுப்பில் வச்சதுக்கு பிறகு இடைக்கிட கிளறி விட்டு கொண்டே இருங்கோ. அடுப்பை மீடியம் தீயில வச்சுக்கொள்ளுங்கோ. இதில் போட்ட கிழங்கு ஏற்கனவே அவிஞ்சிருக்கிறதால இதில் இருக்கிற வெங்காயம் உள்ளி மட்டும்தான் அவியோனும். அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் கட்டிப்பால் சேர்த்து கொள்ளலாம். இந்த சொதியில் லைட்டாக உரைப்பிருந்தால் நல்லா இருக்குமென்று நினைச்சிங்கன்னா 2 பச்சை மிளகாயை நடுவால் கீறி போட்டுக்கொள்ளுங்க, நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட ரம்பையில் இருந்துச்சுன்னா 2 துண்டு இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் வாசமாக நல்லா இருக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால நான் சேர்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் சேர்த்த வெங்காயம் நல்லா அவிஞ்சிட்டது, கலரும் மாறிட்டது. இந்த ஸ்டேஜில் நான் இந்த கோப்பையில் 1 கோப்பை கட்டிப்பால் இல்லைன்னா 300 ml கட்டிப்பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து கொள்ளுவோம். பால் இருந்த கோப்பையில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி இதோட சேர்த்து கொள்கிறேன். நீங்கள் ஒரு முழு தேங்காயிண்ட தண்ணி பாலும் கட்டிப்பாலும் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். கட்டிப்பால் சேர்த்ததுக்கு பிறகு கலந்து விட்டு கொண்டே இருங்கோ, இல்லைண்டா பால் திரஞ்சிடும். இப்போ இந்த சொதி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளலாம். சொதி சூடாக இருக்கும்போதே பாதி எலுமிச்சம்பழத்தின சாரை புழிஞ்சு விட்டு கொள்கிறேன். சொதியை கொஞ்சமாக கலந்து விட்டு கொள்ளுங்கோ, எலுமிச்சம்பழ சாறு சேர்றதுக்காக. கொஞ்ச நேரத்திலேயே டேஸ்டியான சொதி சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இந்த சொதியை ரைஸோட இடியப்பத்தோட பானோடையெல்லாம் தொட்டு சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சொதி செய்து பார்த்து நல்லா வந்துச்சேண்டா, உங்களுக்கு பிடிச்சிச்சேண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.